ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கிங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 பீக்கிங்காய் எடுத்து மேலே அந்த தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு மேலே வடைச்சட்டி வச்சாச்சுங்க. சட்டி சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பீர்க்கங்காய் சேர்த்திக்கலாம். அது கூடவே மசாலா சேர்த்திக்கலாங்க. சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கறி மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. தண்ணியை விடல. ஒரு 2 டைம் இடையில எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தேங்காய் 1/2 மூடி எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்திக்கலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் 4க்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.